இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு செய்த முதல் அருமடையாளமான தண்ணீரை திராட்சைரசமாக மாற்றிய நிகழ்வை குறித்து பார்க்க இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை சேரும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு கமெண்டில் மறக்காமல் பதிலளிங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கலிலேயாவில் உள்ள கானா என்ற ஊரில் பலமான அலங்காரங்களுடன் திருமணம் ஒன்று நடைபெற்றது. மணமகனையும் மணமகளையும் வாழ்த்துவதற்கு ஊர் மக்கள் திரண்டிருந்தனர். அந்த திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய தாயும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். திருமணத்திற்கு வந்திருந்த மக்கள் அனைவரும் உண்டனர், திராட்சை பழ ரசம் குடித்தனர். இவ்வாறு இந்த திருமணம் நடந்து கொண்டிருந்தது. இத்திருமணத்தில் திடீரென திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது. திராட்சை ரசம் தீர்ந்து போனால் இந்த குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படும் என்பதனை அறிந்த அன்னை மரியா தனது மகனிடம், மகனே, இங்கு திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது என்றார். இயேசுவும் அவரிடம், அம்மா, அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று கூறினார். அன்னை மரியா அங்கிருந்த பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்றார். யூதர்களின் தூய்மை சடங்குக்காக அங்கு 6 கல் தொட்டிகள் இருந்தன. ஒவ்வொரு கல் தொட்டியும் 2-3 குடம் தண்ணீரை கொள்ளும். எனவே இயேசு பணியாளர்களிடம், இந்த கல் தொட்டியில் விளிம்பு வரை தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அந்த பணியாளர்களும் இயேசு கூறியதன்படி அதில் தண்ணீரை நிரப்பினார்கள். இயேசு பணியாளரிடம், இப்பொழுது இதனை மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு செல்லுங்கள் என்றார். அந்த பணியாளரும் தண்ணீரை மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு சென்றார். பந்தி மேற்பார்வையாளரும் திராட்சை ரசமாக மாறிய தண்ணீரை குடித்த பிறகு, தான் குடித்ததிலேயே மிக சிறந்த திராட்சை ரசம் இதுவே என்று கூறி மகிழ்ந்தார். அவர் மணமகனை அழைத்து, ஏன் நீ இப்படி செய்தாய்? அனைத்து திருமணங்களிலும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறிய பிறகு அனைவரும் விருப்பம் போக குடித்து முடித்த பிறகே தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவர். ஏன் நீ இன்னும் நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருக்கின்றீர் என்று கேட்டார். அந்த பணியாளருக்கே தண்ணீர்தான் திராட்சை ரசமாக மாறியது என்பது தெரியும். இதுவே இயேசு செய்த முதல் அற்புதம். இது கலிலேயாவில் உள்ள கானா என்ற ஊரில் நடைபெற்ற. திராட்சை ரசம் என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். இயேசு கிறிஸ்து பல்வேறு உவமைகளில் திராட்சை செடியையும் திராட்சை ரசத்தையும் குறிப்பிட்டுள்ளார். யூத பாரம்பரியத்தில் திராட்சை ரசம் ஒரு மகிழ்வின் அடையாளம். அந்த திராட்சை ரசம் குறைவதால் அந்த வீட்டிற்கு அவமானம் ஏற்படும் என்பதை உணர்ந்த அன்னை மரியா தன் மகனிடம் பரிந்துரைக்கின்றார். இது மிகவும் அழகான நிகழ்வாகும். இது யோவான் நற்செய்தியில் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவும்
அன்னை மரியாவின் பரிந்துரையை ஏற்று அந்த முதல் அரும் அடையாளத்தை நிகழ்த்துகிறார். இவர் செய்த இந்த முதல் அரும் அடையாளமே அவருடைய சீடர்கள் அவரின் மீது நம்பிக்கை கொள்ள ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாகவும் மாபெரும் ஊன்றுகோலாகவும் இருந்தது. வாங்க இப்போ அந்த 3 கேள்வியை என்னன்னு கேட்போம். முதல் கேள்வி, இந்த அற்புதம் எந்த ஊரில் நிகழ்ந்தது? இரண்டாவது கேள்வி, மரியா அந்த பணியாளர்களிடம் என்ன கூறினார்? மூன்றாவது கேள்வி, இயேசு எதனை திராட்சை ரசமாக மாற்றினார்? வாங்க இந்த பின்னணியில் நாம் இறைவனை வேண்டுவோம். அன்பே உருவான இறைவா, நீர் கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்த்திய இந்த அற்புதம் உமது முதல் அற்புதமாகும். மரியா எங்களுக்காக என்றும் கடவுளிடம் பரிந்துரை செய்கிறார் என்பது இதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வினை அமைத்து தந்துள்ளீர். நாங்கள் ஐயமின்றி உம்மிடம் கேட்கும் வரங்களை நீர் பெற்றுத்தருவீர் என்பதை எங்களுக்கு நம்பிக்கையின் விதையாக நீர் விதைத்துள்ளீர். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்மிடம் அற்புதங்களை காணும் முடியும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தியுள்ளீர். நாங்கள் தொடர்ந்து உம்மை நாடி வரவும் தேடவும் எங்களுக்கு அருள் புனை செய்தருள்வீராக. எங்களது ஆண்டவரே, நீர் அந்த குடும்பத்தின் அவமான நிலையை இருந்து அவர்களை காப்பாற்றியுள்ளீர். அதேபோல எங்களையும் நீர் காப்பாற்றுவீர் என நாங்கள் என்றுமே நம்புகிறோம். நீர் எங்களை எதிலும் அவமானப்பட விட மாட்டீர். ஏனெனில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து தொடர்ந்து இருக்க அருள் தாரும். ஆமென். இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். காட் பிளஸ்.